नमस्ते दोस्तों இந்த வீடியோல एक बूंद மத்தியமாவோட செகண்ட் போயம் பத்தியா தான் நம்ம பார்க்க போறோம் फर्स्ट पैरा பாருங்க ज्यों निकल कर बादलों की गूंज से थी अभी एक बूंद कुछ आगे पड़ी உடனே ஜோம்னா உடனே நிக்கல் கர்ன கிளம்பறதுக்கு அப்படினு சொல்லுவோம் இல்லையா புறப்படுவது அப்படினு சொல்லுவோம் புறப்படுவது பாதலோம்னா மேகம் கி கோந்த் மேகத்தின் மடியில் இருந்து சேனா மடியில் இருந்து அப்படின அர்த்தம் தி அபி ஏக் बूंद कुछ आगे पड़ी அதாவது ஒரு மேகத்திலோட மடியில பிறந்த ஒரு மழை துளி ஏக் बूंद அப்படினா ஒரு துளி ஒரு டிராப் அந்த டிராப் வந்து கிளம்பறதுக்கு ரெடி ஆகுது ஆங்கே படி முன்னேற ரெடி ஆகுது सोचने फिर यही जी में लगी आहा क्यों घर छोड़कर मैं यो पड़ी அது திங்க் பண்ணிட்டே இருக்கு மறுபடியும் நம்ம எதுக்காக வீட்ல இருந்து கிளம்பணும் घर छोड़कर வீட்டை விட்டுட்டு நம்ம கிளம்பணும் அப்படினு சொல்லிட்டு அது திங்க் பண்ணிட்டே இருக்கு மறுபடியும் செகண்ட் பேரா பாருங்க தெய்வ மேரா பாக்கியம் क्या है पता கடவுள் என்னுடைய தலையெழுத்து அதாவது பாக்கியம்னா என்னோட தலையெழுத்துல என்ன எழுதி இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா அதான் பாக்கியம் क्या है पता என்ன எழுதி இருக்கு என் தலையில அப்படினு சொல்லி கேக்குது மேன் बचूंगी या मिलूंगी धूल में நான் வந்து பிழைப்பேனா தப்பி பிழைப்பேனா இல்ல மண்ணில் தூசில கலந்து விடுவேனா या चलूंगी गिर अंगारे पर किसी जो पडूंगी या कमल के फूल में தப்பிப்பேனா பிழைப்பேனா இல்லை தூசியில கலந்து விடுவேனா இல்லை என்றால் அங்காரி அதாவது நெருப்பில நான் எரிந்து விடுவேனா இல்லை என்றால் சூ படுங்கி யா கமல் அதாவது கமல்னா தாமரை மலர் மீது விழுந்து தண்ணியில கலந்து விடுவேனா எனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாமே போய்டுமா அப்படினு சொல்லி யோசிச்சிட்டே திங்க் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கு அந்த बूंद வஹ் थर्ड பேரா பாருங்க वह गई उस काल एक ऐसे हवा அந்த நேரத்துல ஒரு காற்று பலமா வீசுது அந்த காற்றோட வேகத்தினால அந்த நீர்த்துளி वह समुद्र ओर आई அதாவது சமுத்திரத்தின் பக்கமா வருகிறது அன்மணினா ஆசை இல்லாம அதுக்கு வந்து விருப்பமே இல்லாம அந்த சமுத்திரத்தின் பக்கம் வருது एक सुंदर चिप का मुंह था குலா ஒரு அழகான சிற்பி ஓட வாயை திறந்துட்டு இருக்கு வகு உசி மேம் ஜா படி மோத்தி பனி அந்த துளி அதில் விழுந்து ஒரு மோத்தியா மாறுது மோத்தினா முத்துவா மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பேரா பாருங்க लोग यूं ही चिचकते सोचते जबकि उनके छोड़ना पड़ता है घर மக்களும் வீட்டில இருந்து கிளம்பும்போது தயங்கி யோசிச்சிட்டே என்ன நடக்குமோ என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பும்போது அப்படிதான் யோசிச்சிட்டே வராங்க கிந்த் ஆனால் घर को छोड़ना अक्सर उन्हें बूंद सा कुछ और ही देता है कर ஆனா வீட்டை விட்டு நம்ம வெளியே வரும்போது அப்பதான் வந்து இந்த பூந்த் இந்த நீர்த்துளியை விட கொஞ்சம் அதிகமான ஒரு இடத்தையே அந்த நன்மையே நம்மளால அடைய முடியும் அது முத்துவா மாதிரி இருக்கு நம்ம அதை விட ஒரு உயர்ந்த நிலையை நம்ம அடைய முடியும் அப்படினு சொல்லிட்டு முடிக்கிறாங்க நெக்ஸ்ட் அவர் அது எழுதினவர் யாருன்னு பார்த்தா ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரிஹவுத் அவர் பேர் சரியா நெக்ஸ்ட் பாருங்க निम्नलिखित पंक्तियों का भावार्थ हिंदी में लिखिए அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாடல் வரிகளுக்கு விளக்கம் தரவும் பாவார்த்தனா மீனிங் கொடுக்க சொல்றாங்க அதுவும் ஹிந்தியில கொடுக்க சொல்லிருக்காங்க ஹிந்தி में लिखिए என்ன பேரா கொடுத்துறோம்னா தெய்வ மேரா இருக்குல்லையா செகண்ட் பேரா கொடுத்துருக்காங்களா அதுதான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து நம்மளுக்கு எஸ்ஏக்கு வருது தெய்வ மேரா பாக்கியம் में क्या है बता मैं बचूंगी या मिलूंगी धूल में जा चलूंगी फिर अंगारे पर किसी चू पडूंगी या कमल के फूल में அப்படின்னு क्वेश्चन கொடுத்திருக்காங்க ஆன்சர் பாருங்க சந்தர்ப்பம்னா இடம் எந்த இடத்துல அது கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லிட்டு சொல்லணும் एक पद्यांश एक बूंद नामक कविता से लिया गई है
இந்த பாடல் வரிகள் ஏக் பூந்துன்ற பேராளர் நாமக்னா பெயருள்ள கவிதையிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. லியா கயா ஹை. இஸ் கவிதா கே கவி ஹேம் ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரிஹவுத். இந்த கவிதையோட கவிஞர் பெயர் ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரிஹவுத். பாவார்த்து பாருங்க. बादलों की गोंदे में से निकलकर एक बूंद बाहर आई. மேகங்கள் பாதலோம்னா மேகங்களின் மடியிலிருந்து கிளம்பி புறப்பட்டு நிகழ்கன்னா புறப்பட்டு ஏக் பூந்த் ஒரு மழை துளி வெளியே வந்தது. பாகர் ஆயி. உஸ்னே பகவான் சே பூச்சா கி உஸ்கே பாக்ய மேம் கியா லிகா ஹை. அது கடவுளிடத்தில் கேட்குது, என்னுடைய தலையில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி. வஹ் பாஹர் நிகழ்கர் பச் பாயேங்கே யா தூள் மேம் மில்கர் மிட் ஜாயேங்கே. நான் வெளியே போகும்போது வெளியே கிளம்புறதுனால பச் பாயேங்கே தப்பிப்பேனா, இல்லைன்னா தூள் மேம் தூசியில் மில்கர் கலந்து விடுவேனா, மிட் ஜாயேங்கே இறந்து விடுவேனா. உசே மாலூம் நஹி கி வகு அங்காரே பர் மேம் பட்கர் ஜல் ஜாயேங்கி. அதுக்கு தெரியும், மாலூம் நஹீம் அதுக்கு தெரியாது, அங்காரை நெருப்பில் விழுந்து அது இறந்துடுமா, ஜல் ஜாயேங்கே எரிந்து விடுமா. கமல் கே ஃபூல் கே தாலோம் பர் கிர் படேங்கே. இல்லைன்னா தாமரை மலர் மீது விழுந்து தாலோம்னா விழுந்து கிர் படேங்கே கீழே விழுந்துடுவனா, தண்ணீரில் கலந்துடுவனா. உஸ்கே நஜீம் மேம் கியா லிகா ஹை. அதோட தலையில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேட்டிருக்காங்க. செகண்ட் பேரா பாருங்கள். ஃபோர்த்து பேரா இருக்கு இல்லையா, அதுதான் இதில் இயர்ஸே கொடுத்துருக்காங்க. லோகம் யோம் ஹி ஹேம் झिझकते सोचते जब कि उनकी छोड़ना पड़ता है कि घर किंद घर का छोड़ना अकस्त उन्हें बूंद सा कुछ और ही देता है घर. संदर्भ पारुंग. यह पद्यांश एक बूंद नामक कविता से लिया गया है. इस कविता के कवि श्री अयोध्या सिंह उपाध्याय हरिहौत. இந்த கவிதை வரி एक बूंद அதோட கவி अयोध्या सिंह उपाध्याय हरिहौत. பாவார்த்து பாருங்க. மீனிங். इन पंक्तियों में कवि यह कहना चाहते हैं कि लोग अपना घर छोड़कर बाहर निकलते समय हिचकते हैं, डरते हैं. இந்த பாடல் வரிகளில் கவி சொல்ல விரும்புவது என்னவென்றால், மக்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது கிளம்பும்போது அந்த சமயத்தில் தயக்கமும் பயமும் அவங்களுக்கு இருக்கிறது. लेकिन उनको ये डरने की आवश्यकता नहीं है. ஆனால் பயப்படுவதற்கான அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. क्योंकि ஏனெனில் उनका यह विश्वास होने चाहिए कि वे इस बूंद की तरह अच्छी जगह जाकर उत्कृष्ट बन सकते हैं. அவங்க நம்பணும். ஏனெனில் क्योंकिனா ஏனெனில் उनको यह विश्वास இந்த விசுவாசம் அவங்களுக்கு இருக்கணும் வேணும். என்னன்னா இந்த பூந்து எப்படி முத்துவாக மாறிச்சோ அதை விட அச்சி ஜாஹா ஜாக்கர் அந்த நல்ல இடத்துக்கு போனது மாதிரி அதை விட சிறப்பான இடத்துக்கு நீங்கள் அடைய முடியும். பன் சக்தே ஹேம் அப்படின்னு நம்பணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நிம்னலிக்கித் பிரசன்னம் கே உத்தர் லிக்கியே. அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள கொஷின் ஆன்சருக்கு ஆன்சர் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. கொஷினுக்கு ஆன்சர் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பூந்த் பாதலும் கே கோந்த் சே நிக்கல்கர் கியா சோச்தி ஹே. மழைத்துளி மேகத்தோட மடியில் இருந்து கிளம்பும்போது என்ன யோசித்தது. बादलों की गोंदे में निकलकर बूंद यही सोचते हैं कि वह कहाँ जाने वाले और वह अपने आप को बचा पाएंगे या मिट जाएंगे. அது அப்படியே கொஷின் இருக்கிறதே ஆன்சர் எழுதணும். பூந்த் சோச்சது நிக்கல்கர் பூந்த் யஹு சோஸ்தே ஹே அப்படின்னு மாதிரி எழுதிட்டு கீயின் போட்டு வகு அதுலேருந்து நம்ம எழுத ஆரம்பிக்கணும். வகு கஹாம் ஜானே வாலே நம்ம எங்கே போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அப்னே ஆப் கோ பச்சா நான் தப்பிப்பேனா, பச்சூங்கி நான் தப்பிப்பேனா, மிட் ஜாயங்கே இல்லை மண்ணோடு கலந்து விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுது. செகண்ட் கொஷின் பாருங்கள். கவி பூந்த் கே பாக்கிய கா வர்ணன் கைசா கர்த்தே ஹே. கவி நீர்த்துளியோட விதியை பற்றி எப்படி வர்ணனை பண்ணியிருக்காரு. பூந்த் अपने பாக்கிய पर बहुत सिंचित है और सोचती है. பூந்து மழைத்துளி அதோட விதியை பற்றி ரொம்பவும் திங்க் பண்ணி கவலைப்பட்டது.
திங்க் பண்ணிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தது கி உஸ்கா பாக்கிய அச்சா ஹை யா புரா ஹை, அது நல்லதாக இருக்குமா இல்லை கெட்டதாக இருக்குமா. வஹு அச்சி ஜாஹா பகுஞ்சா பாயேங்கி யா புரி ஜாஹா ஜாக்கர் பம்ஸ் ஜாயேங்கி, அதாவது நல்ல இடத்துல போய் சேருமா, பகுஞ்சுனா சேர்ந்து விடுமா, இல்லைனா கெட்ட இடத்துக்கு, புரி ஜாஹனா கெட்ட பிளேஸ்க்கு போய் ஜாக்கர் பம்ஸ் ஜாயேங்கே சிக்கி கொள்ளுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். பூந்த் கைசே மோத்தி பன் ஜாத்தி ஹே, எப்படி முத்துவா மாறுச்சு. பூந்த் அப்படின்னா ரஸ்தே கோச்தே கயே, பூந்த் தன்னுடைய வழியை தேடிட்டு போகும்போது அச்சானக் திடீரென்று ஹவா தேஜ் பகனே லகே, காற்று வேகமாக வீசியது. बूंद उस बहाव में समुद्र के एक सीप का खुले मुंह में जाकर गिर और मोती बन गई, அந்த வேகத்தால் காற்றோட ஓட்டத்தால் வேகத்தால் சமுத்திரத்தை அதாவது கடலில் இருந்த சிப்பியோட வாய் திறந்திருந்த சிப்பியின் வாயில் போய் விழுந்துருச்சு, விழுந்தது. அப்போ மோத்தியாக மாறிடுச்சு, முத்துவாக மாறிடுச்சு. 4 क्वेश्चन பாருங்கள். एक बूंद कविता का उद्देश्य क्या है, मनुष्य को आशावादी होने चाहिए, यही इस कविता का उद्देश्य है. கவியோட உத்தேஷம், அதோட கவியோட நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. மனுஷன் நம்பிக்கை உடையவனாக மாறணும் அப்படின்றது தான் கவியோட நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எஸ்ஸே பாருங்கள். एक बूंद कविता का सारांश अपने शब्दों में लिखिए. एक बूंद ऐसे எழுத சொல்லியிருக்காங்க. बादलों की गोंद में से निकलकर पानी की एक बूंद आगे पड़ी और बार बार सोचने लगे कि वह क्या घर से बाहर निकली. பாதலும் அதாவது மேகத்தின் மடியிலிருந்து கிளம்பிய ஒரு நீர்த்துளி அடிக்கடி யோசிச்சுட்டே இருக்கு, நம்ம எதுக்கு வீட்டை விட்டு கிளம்பணும். वह भगवान से पूछते हैं कि वह बच पाएंगी या धूल बनकर मिट्टी में समा जाएंगी. அதாவது அது கடவுள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்குது, நான் தப்பி பிழைப்பேனா இல்லைன்னா தூள் பான்கர் அதாவது தூசியோடு கலந்து மண்ணோட மண்ணாயிடுவேனா. வகு பூச்தே ஹே கி வகு அங்காரே மெம் படுக்கர் ஜல் ஜாயேங்கி யா கமல் கே ஃபூல் மே கே தாளோம் பர் கிர் படேங்கி. அது கேட்குது, அங்காரமே அதாவது ஒரு நெருப்பில் நான் பட்டு எரிஞ்சு விடுவேனா, ஜல்லுனா எரிந்து விடுவேனா, இல்லை கமல் கே ஃபூல் தாமரை மலர் மீது விழுந்து கீழே மலர் மேலே விழுற தண்ணி நான் கீழே தண்ணியில் விழுந்துடும் இல்லையா, அப்போ அதுக்கு ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடும், அப்படி நான் போயிடுவேனா. தேர்ட் பேரா பாருங்கள். उस समय एक ऐसे हवा बहने लगी जिससे वह बूंद अन्यास ही समुद्र में जाकर गिर पड़ी. அந்த நேரம் பார்த்து ஒரு ஹவானா காற்று வீசியது, ஜிஸ்ஸே பகுபூந்த் அதனால் அந்த நீர்த்துளி அனாசியாசி சமுத்திரமேம் ஜாக்கர் கிர்படி விருப்பமே இல்லாமல் சமுத்திரம் பக்கமாக போயிடுச்சு, அதாவது சமுத்திரம்னா கடல் பக்கமாக போச்சு. அந்த நேரம் சமுத்திரமேம் ஏக் சுந்தர் சீப் கா முக் குலா, அந்த நேரம் பார்த்து ஒரு அழகான சிப்பியோட வாய் திறந்திருந்தது. அவர் வகு பூந்து உசே சீப்பு மேம் ஜாக்கர் கிர்படி அவர் வகு மோத்தி பன்கி, அப்போ அந்த சிப்பியோட வாயில் போய் இந்த நீர்த்துளி விழுந்து ஒரு மோத்தியாக மாறிடுச்சு, முத்துவாக மாறிடுச்சு. लास्ट पैरा पाருங்க. कवि कहते हैं कि बहुत लोग ऐसे हैं जो घर से निकलकर समय झिझकते हैं और डरते हैं. கவி சொல்கிறாரு, கத்தேஹேம் சொல்கிறாரு, பகுத்லோம் நிறைய மக்கள் இதே மாதிரி தான் வீட்டிலிருந்து கிளம்பும்போது சிச்சக்தே அப்படின்னா தயக்கமும் பயமும் இருக்கிறார்கள். லேக்கின் கர் छोड़कर धीरज होकर बाहर जाने से वे बूंद के तरफ मोती மகான் வியக்தி பி பன் சக்தே ஹேன். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வேகத்தோடு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே வரும்போது இந்த பூந்த் அதாவது நீர்த்துளி எப்படி மோத்தியாக மாறிச்சோ முத்தாக மாறிச்சோ அதை விட நம்ம மகான் வியக்தினா ஒரு சிறந்த மனிதனாக மாற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கர் சக்தே மாற முடியும்னு சொல்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.